என் பேர் புவன், இவன் பேர் அப்துல், இவன் பேர் சஞ்சய். இவங்க ரெண்டு பேர் என்னை வெறித்தனமாக துரத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவன் ஃபோனில் அப்துல் கூட பேசிகிட்டு இருக்கான். அவன் பேர் டேனியல். டேனியல் சட்டவிரோதமாக பொருளை கைமாத்துறதுல எக்ஸ்பர்ட். நான் டேனியல் கிட்ட அடியாளாக வேலை பார்த்தேன். அவனுக்காக பல கொலைகளை செஞ்சுருக்கேன். டேனியல் பண்ணுற சேம் பிஸ்னஸாக 5% ஜாஸ்தி லாபம் பார்க்குறவன் தான் சம்பத். டேனியலுக்கு இருக்கிற ஒரே எதிரியும் அவன் தான். இப்படி போதைக்காக போயிட்டுருக்குற எங்கள் வாழ்க்கை. அப்போ ஒரு நாள் என்ன குமார், இங்கே என்ன பண்ணுற? ஒரு சின்ன வேலையாக வந்தான்டா. அண்ணன் வீட்டுக்கு தானே போகிற? ஆமாம். சரி வா போகலாம். புனே, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா. கேளு. நான் படிக்காதவன், முட்டாளு, அதனால் நான் இந்த வேலையை செய்கிறேன். நீ அப்படி இல்லை, நல்லா படிச்சிருக்க, புத்திசாலித்தனமாக யோசிக்கிற. நீ ஏன் இந்த வேலை செய்கிற? படித்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்காத போது எந்த வேலை கொடுத்தாலும் செய்யலான்னு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் முடிவு பண்ணி இந்த வேலையை செய்கிறேன். இருந்தாலும் ரிஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது பொருளை மாற்றும் போது போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போது நீ உண்மையை சொல்வியா இல்லை அவங்ககிட்ட அடி வாங்கி சாவியா? தெரில, மைண்ட் செட்டை பொறுத்து. எப்படி இருந்தாலும் உண்மையாக தான் சொல்லுவேன். ஓகேடா. குமார் ஏன் அப்படி என்கிட்ட கேட்டான்? வணக்கண்ணா. அண்ணா, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டேண்ணா. இதுக்கப்புறம் அவன் நடந்து வச்சுதான் அவன் உண்மை சொல்கிறானா இல்லை போய் சொன்னா என்ன சொல்ல முடியும்? புவன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எதை பற்றினா? ஓ, உனக்கு மேட்ரு தெரியாதுல்ல? தினேஷ் இருக்கான்ல, அவன் சம்பத் கூட சேர்ந்தான்னு கேள்விப்பட்டேன். அதான் குமார் போய் விசாரிச்சுட்டு வர சொன்னேன். ஓ அப்படியா? அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எப்படி இருந்தாலும் அவன் நமக்கு யூஸ் ஆக மாட்டானா, அதனால் அவனை போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். சரி, வேறு ஏதாச்சும் பணம் நியூஸ் வந்ததுன்னா அப்பா அவனை போட்டுடலாம். தினேஷ் டேனியல் கேங்லேருந்து எப்போவோ விலகிட்டான். அது தெரிஞ்சு தான் சம்பத் அவன் கேங்கில் சேர்த்துக்க பார்க்குறான். அதனால் டேனியலுக்கு ஒரு லாஸும் இல்லை. இதையும் ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு என்கிட்ட சொன்னான். இந்த பணத்தை எதிர் ராயபுரத்துக்கு போ, அவன் குணசேகரன் ஆள் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடு. சரிண்ணா. ஹலோ அப்துல். டேய் புவன், நீ தண்டியார்பேட்டைக்கு போக வேண்டாம். அங்கே தான் குணசேகரனோட ஆள் வெயிட் பண்ணுறான். அங்கேயா? அண்ணா நான் சொல்ல சொன்னார். ஆமாண்டா, அப்படியே வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. சரி. குணசேகரனாலா நீ? ஆமாம். டேனியல் என்ன கொடுக்க சொன்னார். சரி, அதே மாதிரி எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொன்னார். ஓகே. இந்திக்கார மாதிரி இருந்தாலும் இவனா குணசேகரனாலும் நம்பி நான் ஏன் இவன்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தேன்?
என்னையை போடுறதுக்கு தான் இவங்க இவ்வளோ பெரிய நாடகம் ஆடி இருக்காங்களா? ஆனால் எனக்கு இதெல்லாம் இப்போ தான் புரிய வருது. டேய் வெளிய வாடா. டேய் புவா வெளிய வாடா. டேய் டேய் சஞ்சய் அவன் அங்க ஓடுறான்டா. டேய் புரா. டேய் சரிண்ணா. நான் எல்லாத்துலேயும் தேட்டேண்ணா, அவன் எங்கேயுமே இல்லை. ஆமாண்ணா இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். தெரிலண்ணா. எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. சரி இந்த 2 வேலை ஏதாவது தொடு. உங்களை ஷூட் பண்ணி கொள்ளலான்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. புரியலல்ல? சரிண்ணா. பணத்தை திருடணுன்னே அவனை போட்டிருக்கலாம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஏய் முட்டாள் மாதிரி பேசாதடா. அவனை அப்போவே போட்டிருந்தா டேனியலுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறோண்ணா. டேனியல் குணசேகருக்கு தர வேண்டிய பணத்தை நம்ம அடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு புவனை குடோனுக்கு வர சொல்லணும். ஹலோ அப்துல். டேய் புவன் நீ தண்டியார்பேட்டைக்கு போக வேண்டாம். அங்கே தான் குணசேகரனோட ஆள் வெயிட் பண்ணுறான். அங்கேயா? அண்ணா நான் சொல்ல சொன்னார். ஆமாண்டா, அப்படியே வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. சரி. அப்புறம் நான் அங்கே போயிட்டு குணசேகர ஆள் மாதிரி நிற்கணும். டேனியல் என்னை கொடுத்து விட சொன்னார். அப்போ புவன் தான் பணத்தை திருநான்னு டேனியல் நம்பிடுவான். அப்புறம் புவனை நம்மளே போடுறோம். டேய் ஃபோனுடுறா. எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டானா? நான் அந்த பஸ் இப்போ தாண்டி இருக்க மாட்டானா? ஏய் அவன் அங்கே இருக்க மாட்டானா? அவன் வீட்டாண்டு தானே இருப்பான். நாங்கள் போய் பார்க்குறேண்ணா. வாடா. டேய் அஜய் நீ எதுவும் சொல்ல மாட்டல? நான் எதுவும் சொதப்ப மாட்டேன். அப்புறம் நீ பணத்தை அவனோட வீட்டுக்கு போயிரு. நான் கால் பண்ணதுக்கப்புறம் வா. சரிடா. பணத்தை திருனா பணத்தை எடுத்துகிட்டு ஏன் வீட்டுக்கு போகணும் அது கூட தெரியாமல் இந்த பசங்க சொல்லும்போது போக சொல்லிட்டேன். நான் எவ்வளோ பேர் முட்டாளாக இருந்திருக்கேன் பார்த்தியா? ஆமாண்ணா. சரி அவனை ஃபோன் போட சொல்லு. புவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன்டா. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவேன். இவன் ஏன்டா இங்கே வரான்? தெரியலையேண்ணா. நான் பண்ண சிறப்பான சம்பவம் இதுதான். சம்பத்தோட ரைட் ஹேண்ட் ரவியை போட்டது. சம்பத்தை தூண்டி விட்டு வர வைக்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய காரணமாக அமைச்சுது. ரவி இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் பண்ணோம். உன்னெல்லாம் வச்சு ஒரு மட்டும் கூட போட முடியும்.
ஆளையும் மண்டையும் பாரு. கடை எதுவும் இல்லைண்ணா, அதான் லேட் ஆயிடுச்சு. ஏய் நாய சூட இல்ல. ஏய் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் புவன் பேசுகிறேன். சாந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட் குடோன். நீ ஆம்பளையாக இருந்தா வாடா. ரவியை போட்ட மாதிரி உன்னை போடுறேன். சிரிக்கிறோம். என்ன டேனியல் எல்லாம் போயிட்டானுங்க போல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் கூட வந்துரு, நம்ம ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணலான்னு. கேட்டா தானே. இப்ப பாரு, இவனும் போயிடுவான். அப்புறம் நீ நடு ரோட்ல காடி தான் நிக்கணும்.